Assalamualaikum. Welcome to shadurkitchen. இன்னைக்கு நம்ம சேனலுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா வெஜ் க்ரீன் குர்மா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸும் ப்ரிப்பரேஷன் பார்த்துடலாம் வாங்க. ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம், குருமாக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே அதில் ஒரு பிரிஞ்சி இலை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு பட்டை, நெக்ஸ்ட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைன் சாப் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு சொல்லிட்டு இல்லை, அது டிரான்ஸ்பரண்ட் இருக்கணும். கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கணும், சீக்கிரமாக கொஞ்சம் வதங்கும். நல்லா வதக்கி அது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி அது கூட கேரட், நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். கேரட், பொட்டேட்டோ, பீன்ஸ், பட்டாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலருங்க. கிளறினதும் லைட்டாக தண்ணி தெளித்து அந்த வெஜிடபிள்ஸ் ஒரு 50% வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி போட்டு மூடிடுங்க. இப்போது அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். தேங்காய் ஒரு 3 பத்தை, 4 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு 10 to 12 முந்திரி, கொத்தமல்லி, புதினா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம். கொத்தமல்லி ஒரு கைப்பிடினா புதினா ஒரு அரை கைப்பிடி போதும். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ப்ளஸ் அந்த க்ரீன் கலருன்றதுக்காக, அந்த குருமாக்காக அந்த இது நம்ம இன்க்ரீடியன்ட் சேர்க்குறோம். வெஜிடபிள்ஸ் ஒரு 50% வெந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். கிளறி பார்த்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த க்ரீன் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம்.
1 டம்ளர் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். கரெக்டான தண்ணி ஊற்றி அது கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு, குருமா கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்ததால் நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக இது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலா நான் சேர்த்துக்கிறேன். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டாக டேஸ்ட் பார்த்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, டன். வெஜ் குருமா ரெடி. சூடான சப்பாத்தி கூட இந்த வெஜ் க்ரீன் குருமா சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்னுடைய சேனலை ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.